ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று ஆகஸ்ட் 5 செவ்வாய்க்கிழமை. நீ குற்றமற்றவன் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். நீ குற்றமற்றவன், தூய்மையானவன், அப்பழுக்கற்றவன். உன் மீது யாராவது குற்றம் சுமத்தினால் அதை ஏற்றுக்கொள்ளாதே, அவருடன் எதிர்வாதிடாதே, கண்டும் காணாமலும் கடந்து செல். பாவம் அவர்கள் குற்றத்தை அவர்களே சுமந்து செல்லட்டும், பாரத்தை அவர்களே உணரும் வரை. இந்த உலகம் உன்னை குற்றம் சாட்டி குற்றவாளியாக்க முயற்சிக்கிறது. குறைந்தபட்சம் உன்னுள் குற்ற உணர்வை ஏற்படுத்த முயற்சிக்கிறது. முதலில் இதை உணர்ந்து நீ விழிப்போடு உன்னை தற்காத்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் உன் மீதும் பாரத்தை சுமத்தி சுதந்திரமான உன்னை அடிமையாக்கி விடுவார்கள். உன் மீது பழி சுமத்தும் அவர்களை மன்னித்து விடு. அவர்கள் கணக்கை அவர்களே பார்த்து கொள்ளட்டும். ஒருவருடைய குற்ற உணர்வு அவனை பலவீனப்படுத்தி அவனுடைய ஆத்மாவை அழித்துவிடும். எனவே எக்காரணம் கொண்டும் குற்ற உணர்வோடு இராதே. நீ குற்றமற்றவன் என்று நான் கூவி சொல்லுவேன். உண்மையில் நீ குற்றம் உள்ளவனா குற்றமற்றவனா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் உறுதிபட சொல்கிறேன், நீ குற்றமற்றவன். நான் குற்றமற்றவன் என்பதை நான் முழுமையாக உணர்கிறேன். என்னால் பார்க்கப்படும் நீயும் எனவே குற்றமற்றவனாகத்தான் இருக்க முடியும். நீ என்னுடைய பிரதிபிம்பம். நானும் குற்றமற்றவன், நீயும் குற்றமற்றவன். நான் நீ என்பது இரட்டைகள். இரண்டும் ஒன்றாகவே தோன்று ஒன்றாகவே மறையும். ஒன்றை விட்டு ஒன்று நீங்காது. இந்த இரட்டைகளின் தாய் நான் என்னும் அகங்காரம். இந்த நான் என்னும் அகங்காரம் விழிப்பில் தோன்றி தூக்கத்தில் மறையும் ஒரு போலி ஆசாமி. தோன்றி மறைவது எல்லாம் உண்மையல்ல, அசத் எனப்படும். நான் என்பது ஒன்றே சத்திய வஸ்து, தோன்றி மறையாத அழியாத மாறாத வஸ்து. மற்றவையெல்லாம் தோன்றி மறையக்கூடியவை, போலி ஆசாமியான அகங்காரத்தால் பிரசவிக்கப்பட்டவைகள். நான் என்னும் சொற்பொருளாமது நாளுமே நானற்ற தூக்கத்தும் உந்தி பெற, நமதின்மை நீக்கத்தால் உந்தி பெற. அகந்தை மறைந்த தூக்கத்திலும் நான் என்னும் உணர்வு எப்போதும் இருப்பதால் நான் எனப்படும் வஸ்துவே நம்முடைய உண்மையாகும். நான் என்ற நாமமே எல்லா உயிர்களின் பெயராகும். கடவுளும் தன்னை நான் என்றே பாவிக்கிறார். உயிர்களும் அடிப்படையில் அழிவில்லாத நான் என்ற உணர்வோடு இருக்கின்றன. நான் என்ற உணர்வு இறைத்தன்மை உடையதே. பகவான் ரமணர் இயற்கையில் ஈசனும் ஜீவனும் ஒன்றே என்று உபதேசிக்கிறார். இருக்கும் இயற்கையால் ஈச சீவர்கள் ஒரு பொருளே அவர் உந்தி பெற, உபாதி உணர்வே வேறு உந்தி பெற. இயற்கையில் ஈசனும் ஜீவனும் ஒன்றே. ஜீவனின் கற்பனையான உபாதி உணர்வு அவனை ஈசனிடமிருந்து பிரிக்கிறது. உபாதி உணர்வு கழன்றால் ஜீவன் தன்னுள் உள்ள ஈசத்தன்மையை உணர்வான். நீ நார் என்ற இரட்டை அறிவு போலியான அகந்தையின் கற்பனையாகும். இந்த இரட்டை அறிவு கழன்றால் மெய்ஞானம் பிரகாசிக்கும். அறிவு அறியாமையும் அற்ற அறிவே அறிவாகும். உண்மையீது உந்தி பெற, அறிவதற்கு ஒன்றில்லை உந்தி பெற. அகந்தையின் இரட்டை அறிவான அறிவும் அறியாமையும் அற்ற அறிவே உண்மை அறிவாகும். அங்கு தன்னை அறிவதற்கும் தனக்கு அயலாக அறியப்படுவதற்கும் ஒன்றும் இல்லை. உண்மையில் எல்லா உயிர்களும் தங்களை மட்டுமே அறிந்துள்ளன. ஐம்பொறிகளால் மனிதன் உலகத்தில் உணரும் எல்லா விஷயங்களும் அகந்தையால் உண்டாவது. அதற்கும் நான் நான் என்று இதயத்தில் எப்போதும் பிரகாசித்து கொண்டிருக்கும் ஆத்மாவிற்கும் தொடர்பு இல்லை. ஆயினும் பொறிப்புலன்கள் எல்லாம் ஆத்ம ஒளியாலே பிரகாசிக்கின்றன. ஆத்மாவே இந்த உடலுக்கும் உலகத்திற்கும் ஆதாரமாகும். நான் என்னும் ஆத்மா இறைத்தன்மையோடு இருக்கும்போது நீ எனப்படும் உனக்கு எப்படி குற்றம் ஏற்படும்? எனவே என்னைப்போல் நீயும் குற்றமற்றவனே, ஈசத்தன்மையுடையவனே. பகவான் ரமண மகரிஷி அக்ஷர மணமாலையில் நீ நான் அற புலிநிதம் களிமயமா நின்றிடு நிலையருள் அருணாச்சலா என்று பாடுகிறார். நீ நான் என்ற பேதம் நீங்கி இன்பமயமாய் நிலைத்து நிற்கும் நிலையை எனக்கு அருள்வாய் அருணாச்சலா. நீ நான் என்று பேதம் பாராட்டுவதே துக்கத்திற்கு காரணம். ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.